வணக்கம் நண்பர்களே. கன்னி ராசி அன்பர்களுக்கு ரோகசனி காலம் தொடர்ந்து வந்துருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எந்த மாதிரியான பலனை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இது வரைக்குமே கடன் பிரச்சனையால் அவதிப்பட்டிருப்பீங்க. கடனை அடைக்க முடியாத அளவுக்கு பண பிரச்சனைங்கிறது ஏற்பட்டிருக்கும். குடும்பத்தில் கூட சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது ஏற்பட்டு அது பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம். உறவினர் வகையிலும் சரி, சகோதர ரீதியாகவும் நிறைய மனக்கசப்பை நீங்கள் சம்பாதிச்சிட்டீங்க. இனி உங்களுக்கு பக்குவமாக பேசி பல வகையிலும் காரியம் சாதிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது தொடர்ந்து ஏற்பட போகுது. உடம்புல சரி, மனசுல சரி ஒரு தெம்பு இல்லாத சூழ்நிலை இருந்திருப்பீங்க. ரொம்ப நாளாகவே ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைங்கிறது ஏற்பட்டுகிட்டே இருந்திருக்கும். ஒரு வகையில் பண வருமானம் வந்தாலும் இன்னொரு வகையில் செலவுங்கிறது ஏற்பட்டிருக்கும். நிம்மதிங்கிறது மனசில் இருந்திருக்காது. இனி உங்களுக்கு மனம் போலவே எல்லாமே நடக்க போகுது. உடலும் சரி, மனசும் சரி ஒரு தெம்புங்கிறது ஏற்பட போகுது. ரொம்ப நாளாகவே நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் எல்லாமே தொடர்ந்து நடக்கக்கூடிய காலங்கிறது இந்த காலத்தில் இருந்து நீங்கள் பெற போகிறீங்க. இந்த மாதத்தில் இருந்தே அடுத்து வரக்கூடிய 6 மாத காலகட்டமே உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி தொடர்ந்து ஒரு சில விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியதாக இருக்குது. என்ன மாதிரி விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக செயல்படணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். பொதுவாகவே கன்னி ராசின்னு சொல்லக்கூடியது காலச்சக்கரத்தில் 6வது வீடு. கன்னி ராசிக்காரங்க பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி ஒரு திறமைசாலிங்கன்னு சொல்லலாம். கொஞ்சம் கூச்சம் அச்ச சுபாவங்கிறது மட்டும் இவங்ககிட்ட இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இருந்தாலும் எதையுமே மனசில் நிலைநிறுத்திக்குவாங்க. கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். நடுத்தரமான உயரம், அழகான உருவம் கொண்டவங்க. கோபங்கிறது இவங்களுக்கு அதிகமாக வராது. அப்படியே வந்துட்டாலுமே ஒரு சில வார்த்தையிலே உடனே பேச்சை நிறுத்திக்குவாங்க. அடிமேல் அடுத்து வைக்க நடக்கக்கூடிய பழக்கம் கொண்டவங்க. நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரங்க. சகிப்புத்தன்மைங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை இருக்கிறதால குடும்பத்தில் எந்த சூழ்நிலையும் இவங்க சமாளித்து வந்துடுவாங்க. பொதுவாகவே விட்டு கொடுத்து போகிறவங்க எந்த சூழ்நிலையுமே கெட்டு போக மாட்டாங்கங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. செல்வாக்கான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, வறுமையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, ஒரு நடுநிலைத்தன்மையோடைய வாழ்க்கையை கொண்டுட்டு வர தெரிஞ்சவங்க. இவங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒரு தம்பதிகளுக்கிடையே ஒரு அந்யோன்யமாக இருக்கட்டும் சிறப்பாக இருக்கும். எந்த சூழ்நிலையும் இவங்க குடும்ப வாழ்க்கையை கொண்டு வந்துடுவாங்க. எவ்வளவுதான் கஷ்டமாக இருந்தாலும் சரி, அது வெளியே தெரியாத மாதிரி இவங்க கொண்டு வந்துடுவாங்க. தன்னோட குடும்பத்தோட தேவையை முன்னாடியே தெரிஞ்சு பூர்த்தி செய்கிறதால குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் சில நேரம் சண்டைங்கிறது மட்டும் இல்லாமல் இருக்காது. தாமரையில் தண்ணீர் மாதிரி தான் ஒட்டி ஒட்டாமல் இருப்பாங்க. இருந்தாலும் குடும்பத்தை நேர்த்தியை கொண்டு வந்துடுவாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி கன்னி ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே ஒரு நுட்பமான திறன் இருக்கும். கையில் காசு இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, கையில் இருக்கக்கூடிய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி வாழ தெரிஞ்சவங்க. இதனால இவங்க வாழ்வு எந்த சூழ்நிலையும் சிறப்பு தான். வாழ்க்கையில் சில நேரம் இவங்களுக்கு ஆரம்பம் சிறப்பாக இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் நிறைய விஷயங்கள் இவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு மத்தியம வயசுக்கு மேலே இவங்க வாழ்வுங்கிறது சிறப்படையக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது. பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றமான சூழ்நிலை அடைவாங்க. தந்தை ரீதியாகவும் இவங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். இவங்களுடைய சொந்த உழைப்பாளியே வீடு, வண்டி, வாகன வசதி இது எல்லாமே இவங்க வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நல்ல பிள்ளைகளை பெறக்கூடிய வாய்ப்பு, நல்ல துணை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கன்னி ராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி முன்னோர் வழிபாடு உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். குறிப்பாக தஞ்சையில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் நீங்கள் பிரதோஷ நாட்களில் வழிபாடு செய்கிறது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். அப்படி முடியாட்டாலும் நீங்கள் பிரதோஷ நாட்களில் சிவபெருமான் வழிபாட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு செஞ்சுட்டு வரதும் உங்கள் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். இனி கன்னி ராசி அன்புகள் இந்த மாதத்தில் இருந்தே நீங்கள் தொடக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு வெற்றி தான். தடைப்பட்ட விஷயம் எல்லாமே ஒரு நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு. உங்கள் வாழ்க்கையில் இனி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவித்து வாழ போகிறீங்க. சோதனை எல்லாமே தாங்கி ஒரு வைரம் பாஞ்ச மனசோடு இருக்கக்கூடியவங்களுக்கு இனி நீங்கள் எதிர்மறை சிந்தனை நீக்கிறது தான் முதல் கட்ட அவசியமே. நேர்மறை சிந்தனையை அதிகப்படுத்த பாருங்கள். இதனால் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும். உங்களுடைய பொருளாதார நிலைமை பொறுத்த வரைக்குமே ஒரு உயரக்கூடிய வாய்ப்பு. வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக அமையும். தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், நல்ல லாபம் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஒரு இடத்துல உதவி கேட்குறீங்கன்னா கூட அது டக்குன்னு கிடைக்கும். கடனை எல்லாமே அடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. எதிரிகளோட பிரச்சனைங்கிறது ஒரு நல்ல முடிவுக்கு வரும். இது வரைக்குமே மறைமுகமாக ஏதாவது ஒரு விஷயங்களில் ஒரு தொல்லைங்கிறது ஏற்பட்டுகிட்டே இருந்திருக்கும். அது எல்லாமே நீங்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு நிம்மதியான உணர்வு உணர போகிறீங்க. அதே மாதிரி நீங்கள் கடனாக கொடுத்த விஷயம், கடனாக கொடுத்த பணம் இது எல்லாமே திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி பொருளாதார நிலைமைங்கிறது சீராகும். நிதி நிலைமை சிறப்பாக இருக்குது. கைக்கு வராமல் இருந்த விஷயம் எல்லாமே நல்லபடியாக வரக்கூடிய வாய்ப்பு. சமுதாயத்தில் கௌரவம், புகழ், அந்தஸ்து இது எல்லாமே தேடி வரும். இந்த காலத்தில் நீங்கள் நேர்முறை சிந்தனைங்கிறது ரொம்ப முக்கியம்.
சொத்து சேர்க்கை இல்லாமல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெண்களாக இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு கூட நீங்கள் விருப்பப்பட்ட விஷயத்தை எல்லாமே உங்களால் அடைய முடியும். புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த சந்தர்ப்பங்கிறது சிறப்பாக அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பாக பிரிவினை, இது பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்பு. சில நேரம் கொஞ்சம் தாமதமாக இருந்தாலுமே உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு தாராளமாக அமையும். குறிப்பாக பௌர்ணமி நாளில் நீங்கள் சந்திர தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் தொடக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு அற்புதமான மாற்றம் நிகழும். ஆரம்பத்தில் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் நீங்கள் நிறைவேற்றக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த காலத்தில் சிறப்பாக இருக்குது. பல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலத்தில் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக இருந்தாலும் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். தொடர்ந்து உங்களுக்கு ராஜயோகம் வந்து கிடைக்க போகுது. ராசி அதிபதி புதன் மாத தொடக்கத்திலேயே 11ஆம் வீட்டில் அமர்றது நிதி நிலைமைங்கிறது சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் சூரியன் 12ஆம் வீட்டில் இருக்கிறது, சனி 6ஆம் வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் நிதி நிலைமை சிறப்பாக இருந்தாலுமே செலவுங்கிறது அதிகமாக தான் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல நீங்கள் எந்தவித வாக்குவாதமும் வேணாம். இது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அதே மாதிரி கொஞ்சம் இந்த காலத்தில் பேச்சுவார்த்தையில் கவனமாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எந்த ஒரு தவறான விஷயமும் ஏற்படாது. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல வெற்றிங்கிறது ஏற்படும். வேலை ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம், நிறைய பேரால் நீங்கள் ஈர்க்கப்பட போகிறீங்கன்னு சொல்லலாம். வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த மாதத்துல இருந்தே ஒரு சிறப்பான பலன் பெற போகிறீங்க. தொடர்ந்து எந்தவித மறைப்பும் இல்லாமல் உங்கள் குடும்ப வாழ்வுங்கிறது ஒரு சந்தோஷமாக ஏற்படக்கூடிய சூழ்நிலை. திருமணமானவர்களுக்கு எல்லாமே இந்த காலங்கிறது சிறப்பாக அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் உங்களுக்கு சின்ன சின்ன சண்டை ஏற்பட்டாலுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய குணம் இருந்துட்டா உங்கள் வாழ்வு சிறப்பாக அமைன்னு சொல்லலாம். தொடர்ந்து மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட கல்வியில் ஒரு நல்ல பலனை அடைய போகிறீங்க. சில நேரம் சில சவால்களை சந்திக்கிற மாதிரி உணர்ந்தாலுமே தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய படிப்பில் கவனம் செலுத்திட்டு வர பாருங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையை ஓரளவுக்கு ஒரு நல்ல பாதையை ஏற்படுத்தி தரும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவுன்னு சொல்லலாம். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு கிடைக்கிறதால நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சாதகமாக அமையும். மனசில் தன்னால் துணிச்சலும் தெம்பு பிறக்கிறதால நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை ஒரு தெளிவுங்கிறது தன்னால் வந்துடும். இதனால் ஒரு நல்ல மாற்றங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற போகிறீங்க. அதே மாதிரி விபரீத ராஜயோகங்கிறது தொடர்ந்து ஏற்பட போகுது. இனி உங்கள் வாழ்க்கை தரங்கிறது உயர்ந்து தான் காணப்படும். கடன் விஷயங்கள் எல்லாமே படிப்படியாக அடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு ஏற்பட இருக்குது. மனஸ்தாபங்களால் பிரிஞ்சிருந்த சகோதரர் கூட இனி ஒற்றுமையோடு செயல்படுவாங்க. வழக்கு விஷயம் கூட உங்களுக்கு சாதகமாக முடியும். பாக பிரிவினைவாரான விஷயங்கிறது சில நேரங்களுக்கு எதிராக இருந்தாலும் சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்பு. உடன் பிறந்தவங்க இல்லங்களுக்கு நீங்கள் போயிட்டு வருவீங்க, உங்கள் இல்லங்களுக்கு அவங்க வருவாங்க. இதனால் ஒரு சுமூகமான ஒரு நிலைமைங்கிறது ஏற்படும். தொடர்ந்து வேலை செய்கிற இடத்துல கூட சக பணியாளர்களோட ஒத்துழைப்பு கிடைக்கிறதால ஒரு நல்ல மாற்றங்கிறது ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் தொடர்ந்து நீங்கள் கவனம் எடுத்துகிட்டு வர பாருங்கள். அதே மாதிரி பங்கு பிரச்சனையில் கூட ஒரு விரோத மனப்பான்மை இருந்திருக்கலாம். மூடி கிடந்த தொழில் விஷயமா இருக்கட்டும், ஒரு பங்கு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், இனி எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். தொழில் ரீதியாக நீங்கள் வாங்கியிருந்த விஷயம், கடன்கள் எல்லாமே இனி தொடர்ந்து நீங்கள் அடைக்கக்கூடிய வாய்ப்பு, ஒரு நல்ல விடுவுகாலம் பிறக்க போகுதுன்னே சொல்லலாம். வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம், வெளிநாடு முயற்சி, வெளிநாட்டுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வரலேன்னு ஏக்கம் பெற்றவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்திலிருந்து சிறப்பான பலனை பெற போகிறீங்க. நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். வீடு மாற்றம், இடம் மாற்றம், இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் எதிர்கொள்ளலாம். அதே மாதிரி தொடர்ந்து வாழ்க்கையில் சின்ன சின்ன குறுக்கீடு இருந்தாலும் உடன் பிறப்புகளோட குணமருந்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே சிறப்பு தான். சில நேரம் உடன்பிறப்புகளால் பிரச்சனைங்கிறது ஏற்படத்தான் செய்யும். எதிர்பாராத விரையும் ஏற்படலாம். சொத்து வாங்குறப்ப மட்டும் இந்த காலத்தில் நீங்கள் புதுசாக வாங்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கவனமாக எடுத்துகிட்டு வர பாருங்கள். பெற்றோர்கள் வழியில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை கூட நீங்கும். பெற்றோர்கள் இனி உங்கள் மனம் அறிஞ்சு செயல்படுவாங்க. இதனால் உங்களுக்கு ஒரு ஆறுதலுங்கிறது கிடைக்கும். அதே நேரத்தில் நீங்கள் ஆறுதலை வெளியிடங்களை தேட வேண்டாம். உங்கள் குடும்ப பிரச்சனைகளை வெளியிடங்களை சொல்லாமல் இருக்கிறது நல்லது. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பிரிக்கிறதுல சில நேரம் சிக்கல் இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகம் தான். உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்டிருந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். என்றைக்கும் வாங்கி போட்ட விஷயம் எல்லாமே ஒரு சொத்தாக இருக்கட்டும், நிலமாக இருக்கட்டும், இப்போ உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை தரக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. திருமண வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த தடை நீங்கும். பிள்ளைகளோட வழியில் கூட மன சம்மந்தப்பட்ட விஷயமா மன ரீதியாக உங்களை சந்தோஷப்படுத்துவாங்க. வீடு வாங்கக்கூடிய யோகம், நிலம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்கள் முன்னேற்றத்துக்கு உங்களுடைய பெற்றோர்கள், நண்பர்களே உதவிகரமாக இந்த காலத்தில் இருப்பாங்க. மொத்தத்தில் இது உங்களுக்கு ஒரு பொன்னான காலம். உத்தியோகத்தில் மாற்றம், தொழில் அடிக்கடி மாற்றம், இது எல்லாமே இந்த காலத்தில் ஏற்படலாம். நண்பர்களை கூட இப்போ உங்களுக்கு இந்த காலத்தில் சாதகமாக மாறுவாங்க. பகையவராக இருந்தவங்க கூட உங்ககிட்ட நட்பு கரம் நீட்டி வருவாங்கன்னு சொல்லலாம். ஒரு நிலையான வருமானம் கிடைக்கும். நிம்மதியான சூழ்நிலை உணர முடியும். தொடர்ந்து உங்களுக்கு இந்த காலகட்டங்களிலிருந்து வரக்கூடிய 6 மாத காலகட்டமும் உங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்கு. மொத்தத்தில் கண்ணு ராசி அன்பர்களுக்கு இனி உங்களுக்கு எல்லாமே ஜெயம்னு சொல்லலாம். திருமண விஷயமா இருக்கட்டும், பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், ஒரு நல்ல மாற்றம்.
திருமணமான தம்பதிகளுக்கு கூட இது வரைக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்தாலும் சண்டை காரணமாக பிரிஞ்சிருந்தவங்க கூட இனி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு. தொழில் விஷயமா உத்தியோக விஷயமா ஒரு நல்ல பேர் எடுக்க போறீங்க. மதிப்பு மரியாதை நல்ல பலன் புதுசாக பொறுப்பு இனி எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. கடினமான காலம் எல்லாமே மாறி இனி உங்களுக்கு எல்லாமே சாதகமான பலனை பெற இருக்க போறீங்க. தொடர்ந்து எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு கிடைக்கும். உங்ககிட்ட செயல்படக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தைரியம் தன்னம்பிக்கை மட்டும்தான். மற்றபடி உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே. நாம் இந்த பதிவில் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து வரக்கூடிய காலகட்டம் வரைக்கும் என்ன மாதிரியான பலனை பெறுவீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.